வணக்கம் பவித்ரா. உணவுப் பொருள் ஏற்றுமதி என்ற பெயரில் இந்தியாவிலிருந்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தி ரூபாய் 2000 கோடி வரை வருமானம் ஈட்டியது தொடர்பான வழக்கில் தமிழகத்தை சேர்ந்த 3 பேரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி கைது செய்திருக்கின்றனர். அவர்களிடம் இருந்த விசாரணையில் இதில் முக்கியமாக இருந்த தமிழகத்தை சேர்ந்த ஜாபர் சாதிக் என்பவர் தான் இதில் முக்கிய குற்றவாளியாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. சினிமா தயாரிப்பாளரான ஜாபர் சாதிக் சென்னை மேற்கு மாவட்ட திமுக கழக துணை அமைப்பாளராகவும் இருந்திருக்கிறார். இந்த நிலையில் திமுகவிலிருந்து அவர் நீக்கப்பட்டும் இருந்தால் தலைமறைவாக இருந்த ஜாபர் சாதிக்கை கடந்த மாதம் 9ஆம் தேதி டெல்லியில் போலீசார் கைது செய்தனர். மேலும் இதையடுத்து அவரை போலீசார் காவலில் எடுத்து விசாரணையானது நடைபெற்று வந்தது. கடந்த மார்ச் 17ஆம் தேதி டெல்லியில் இருந்து சென்னைக்கு விமானம் மூலம் ஜாபர் சாதிக் போலீசாரால் அழைத்து வரப்பட்டு இங்குள்ள மண்டல அலுவலகத்தில் 12 மணி நேரமாக ஜாபர் சாதிக்கிடம் விசாரணையானது நடைபெற்றது. மேலும் அவர் மீண்டும் டெல்லி அழைத்து செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதற்கிடையே ஜாபர் சாதிக் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடர்ச்சியாக இந்த வழக்கில் போலீசார் மேற்கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து ஜாபர் சாதிக்கிடம் மேற்கொண்ட வழக்கை தொடர்ந்து அவருக்கு தொடர்புடையவர்களிடம் விசாரணையானது நடத்தப்பட்டது. முதல் கட்டமாக போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தமிழ் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான அமீர் டெல்லியில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகுமாறு போலீசார் அவருக்கு கடந்த 31ஆம் தேதி சம்மன் வழங்கியிருந்தனர். கடந்த வாரம் அதன் பேரில் டெல்லியில் உள்ள போதைப் பொருள் கடத்தல் பிரிவு அலுவலகத்தில் அமீர் ஆஜராகியிருந்தார். அவரிடம் விசாரணையானது பல மணி நேரம் நடைபெற்றது. போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அமீரிடம் விசாரணை நடத்தினர். அமீரிடம் விசாரணை நடைபெற்ற போது அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் யாருமே அனுமதிக்கப்படாமல் அவரிடம் மட்டுமே இந்த விசாரணை நடைபெற்றது. தொடர்ந்து ஜாபர் சாதிக்குடன் தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர்களிடம் அதே போல அவருக்கு தொடர்புடைய உறவினர்களிடையும் பணம் புழக்கம் தொடர்பாக விசாரணையானது நடைபெற்றது. இதனிடையே இயக்குனர் அமீரை தற்போதைக்கு விசாரணை செய்த போலீசார் விசாரணை முடிந்த பின்னர் இது தொடர்பான நடவடிக்கை மீண்டும் எடுக்கப்படும் என்று தெரிவித்து அவரை அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் தற்பொழுது ஜாபர் சாதிக்கு தொடர்புடைய பல்வேறு இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதே போல கடந்த வாரம் டெல்லியில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகியிருந்த இயக்குனர் அமீர் அவருக்கு சொந்தமான இடங்களிலும் தற்பொழுது சோதனையானது நடைபெற்று வருகிறது. மேலும் போலீசார் கைது செய்து ஜாபர் சாதிக்கை விசாரித்த நிலையில் அவர் கடந்த மாதம் சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் மயிலாப்பூரில் உள்ள ஜாபர் சாதிக்கின் வீடானது சமீபத்தில் அந்த வீட்டின் மீது வைக்கப்பட்டிருந்த சீலானது அகற்றப்பட்டது. இந்த நிலையில் போதைப் பொருள் வழக்கில் தொடர்புடைய ஜாபர் சாதிக்கின் வீடு மயிலாப்பூர் சாந்தம் பகுதியில் இருக்கிறது. இந்த வீட்டில் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஜாபர் சாதிக் தொடர்புடைய இடங்கள் மற்றும் அவர் தொழில் சார்ந்த கூட்டாளிகள், அவர்களது வீடுகள், அதே போல அவர்களது அலுவலகங்கள் அதிகாரிகள் தற்பொழுது சோதனையிட்டு வருகின்றனர். இதே போல சென்னை தீநகரில் உள்ள இயக்குனர் அமீர் அலுவலகத்திலும் அவருக்கு தொடர்புடைய இடங்களிலும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டு வருவதாக தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. பவித்ரா.